ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா மொறுன்னு வரதுக்கு மசாலா எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஃப்ரைட் ரைஸோட சைடிஷாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவில் காலிஃப்ளவர் எடுத்து அதை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரில் பொதுவாகவே பூச்செல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்துட்டு பண்ணும்போது அந்த பூச்செல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுவோம், இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் நல்ல காரமான தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட் பக்குவத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போது மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வரணும். அந்தளவுக்கு இதை கையாலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு பிசையாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த காலிஃப்ளவர் வெளியில் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போது இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஊறட்டும். அவ்வளோதான், பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா ஊறிட்டு நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவரை ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்கக்கூடிய சில்லி நிறைய எண்ணெய் எடுக்கும், ஒரு மாதிரி வசவசன்னு ஆகிடும். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. உடனே கலந்தீங்க அப்படின்னா மசாலா உதிர்ந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு. நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்துருந்தா அந்த மசாலா பிரிஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். மீதம் இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரியே பொரிச்சிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 5 பல் பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு 2-3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய சில்லியை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த தாளிப்பு சில்லியோட நல்லா கோட்டாகி வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலக்குங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் அந்த தாளிப்பு அந்த சில்லியில் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.